Right. Kindly follow the text. This paragraph. Philip Sletherby settled himself down in an almost empty railway carriage. அதாவது ஃபிலிப் ஸ்லெத்தர்பை இஸ் கோயிங் ஆன் அ வே. அவர் ஒரு ட்ராவலிங்க்கு தயாராகிறாரு. அதில் ஈ கேம் டு தட் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் போர்டர் ஆன் டு தட் எம்டி கேரேஜ். கிட்டத்தட்ட யாருமே இல்லாத அந்த ஒரு ரயில் பெட்டி இதுக்குள்ளே கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாருன்னா அங்கே போய் உட்காந்துட்டாரு. with the pleasant consciousness of being embarked on an agreeable and profitable pilgrimage. Now he is very pleasant. இவர் எப்படின்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கிறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. எம்பார்க்டு மீன்ஸ் போர்டட். எம்பார்க்டு மீன்ஸ் போர்டட். போர்டட் in on an agreeable and profitable pilgrimage. Actually pilgrimage means ஒரு புனித பயணத்தை தான் நம்ம பில்கிரிமேஜ்னு சொல்லுவோம். எ பர்பஸ்ஃபுல் ட்ராவலிங் இஸ் ஆல்சோ கால்ட் அ பில்கிரிமேஜ் அப்படிங்கிறோம். ஸோ இவர் போகிறது உண்மையாகவே ஒரு பர்பஸிவாக தான், இவருக்காக ஒரு பர்பஸிவாக இவர் போகிறாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தென் ஹி வாஸ் பவுண்ட் ஃபார் பிரில் மேனர், த கண்ட்ரி ரெசிடென்ஸ் ஆஃப் ஹிஸ் நியூலி அச்சீவ்ட் அக்கௌண்டன்ஸ். இப்போ தான் ரீசெண்ட்லி இஸ் நோன் ஃபார் த கண்ட்ரி நேம் விச் இஸ் தட் பில் மேனர். திஸ் இஸ் த நேம் ஆஃப் த கண்ட்ரி. இட் இஸ் நியூலி அச்சீவ்ட் அக்வைண்டன்ஸ். இது இப்போ தான் புதுசாக அவருக்கு ஒரு பழக்கப்பட்ட ஒரு ஏரியாவுக்கு போக போகிறாரு. ஒய் பிகாஸ் அப்படின்னா த கம்மிங் பேராகிராஃப் வில் பி எக்ஸ்பிளைன்டு. மிஸ்ஸஸ் சால்டன் ஜாகோ ஹானர் யூ சால்டன் ஜாகோ. Mrs. Salton Jago, Honorio Salton Jago. Honoria means a Latin word, honor அப்படின்னு அர்த்தம். டோன்ட் கன்ஃபியூஸ், திஸ் மீன்ஸ் ஹானர் அப்படின்னு அர்த்தம். சரி, அது ஒரு மரியாதை நிமித்தமுள்ள ஒரு லேடி. வாஸ் அ பர்சன் ஆஃப், ஹூ இஸ் தட்? மிஸ்ஸஸ் சால்டன் ஜாகோ. ஓகே, ரைட். Jago was a person of some special importance in London. In that city of London, he is something special. He is வெரி ரிச் லேடி. ஐ டோல்ட் யூ தட் அவங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸான இன்ஃப்ளூயன்ஸான ஒரு லேடி ஆஃப் கன்சிடரபிள் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இன் த கண்ட்ரி ஆஃப் சாக்ஸ்பியர் ஆஸ் வெல் ஆஸ் த county of Shakespeare. Look at this, the word county. It is not a country spelling mistake. அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிடையாது, இட் இஸ் த ரைட் வேர்டு தான். கவுண்டி. கவுண்டி மீன்ஸ் டிஸ்ட்ரிக்ட். அதாவது சாக்ஸ்பியர் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் அவங்க முக்கியமான ஒரு பர்சன். The county of Shakespeare, or at any rate the eastern division of it, was of immediate personal interest of Philip Sletherby. இந்த சாக்ஸ்பியருக்கு தான் பிலிப் ஸ்லெத்தர்பை இஸ் கோயிங் நவ் பிகாஸ் ஆஃப் ஃபார் இமீடியட் பர்சனல் இன்ட்ரெஸ்ட். திஸ் இஸ் த பிளேஸ் விச் இஸ் சிச்சுவேட்டட் இன் த ஈஸ்டர்ன் டிவிஷன். அதாவது கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இந்த சாக்ஸ்பியர். இந்த சாக்ஸ்பியருக்கு தான் இவர் இப்போ ட்ரெயினில் போக போகிறார் அப்படின்றது தான். திஸ் இஸ் த சிச்சுவேஷன், கைண்ட்லி நோட் டவுன். ஓகே, இட் வாஸ் right held for the government in the present parliament by a gentleman who did not intend to seek re-election. இப்போ இதுதான் இந்த சாக்ஸ்பியர் அப்படின்றது தான் இவர் எலெக்ஷனில் நிற்கக்கூடிய ஒரு இடம். சரியா, இதுக்கு முன்னாடி நின்ன ஒரு ஜென்டில்மேன், ஹீ இஸ் நாட் இன்டென்டட் டு சீக் ரீஎலெக்ஷன். அவர் ரீஎலெக்ஷனுக்கு நிற்க விரும்பலை. ஸோ திஸ் இஸ் த சான்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா,
எலெக்ஷனில் நிற்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. அதுக்காக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தேடி வந்திருக்கிறாரு in order to win the election. Okay, this is the thematic line, kindly understand. And Sletherby was under serious consideration by the party managers as his possible successor. Right, இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச அந்த ஒரு ஆள், அந்த ஜென்டில்மேன், his name is not known, அவர் நிற்காதனால அதுக்கு அடுத்தபடியாக அந்த பார்ட்டியில் ரொம்ப சக்ஸஸராக, ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஸ்லெத்தர்பை, ஃபிலிப் ஸ்லெத்தர்பை. ரைட், ஸோ பார்ட்டி ஆல்சோ கிவிங் த கன்சென்ட் ஃபார் திஸ் எலெக்ஷன், அவங்களும் சம்மதிச்சிட்டாங்க பார்ட்டி மேனேஜர்ஸ் எல்லாமே. எப்படின்னா ஆஸ் ஹிஸ் பாசிபிள் சக்ஸஸர் அண்டு வித் லக் த சீட் மைட் பி ஹெல்ட். ரைட், இவருக்கு கண்டிப்பாக அந்த சீட் கொடுத்தா கண்டிப்பாக இவர் ஜெயிப்பார் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த பார்ட்டிகுலர் இருக்குது. த சால்டன் ஜாகோ இன்ஃப்ளூயன்ஸ் வாஸ் நாட் an item which could be left out of consideration. ரைட், இப்போ இவங்க இந்த சால்டன் ஜாகோவோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அவங்க கன்சிடர் பண்ணால் இவருக்கு அந்த சீட்டு கிடைச்சிரும். அண்ட் த பொலிட்டிக்கல் ஆஸ்பிரண்ட் had been delighted at meeting Honorio at a small and friendly luncheon party. Right, in before that a small political meeting cum party they have met together. யாராரு, இந்த சால்டன் ஜாகோவும் ஃபிலிப் ஸ்லெத்தர்பாயும் ஒரு லஞ்ச் பார்ட்டிக்கு மீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டில் மோர் கிராட்டிஃபைட் when she had asked him down to her country house for the following Friday, Tuesday, and also the lady who is that Mrs. Salton Jago also gave an appointment to come and meet me at the my country of Chaksai. சாக்சைருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா என்னை வந்து மீட் பண்ணுங்கள், நீங்கள் கண்டிப்பாக அவசியம் ஒரு நாள் வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்கு வரணும், which is that சாக்சைர், when Friday to Tuesday அப்படின்ற நாட்களுக்குள்ளால் வரணும் அப்படின்றது ஆல்ரெடி they decided. already he has got an appointment from the lady so that he is going to that way. அதனால் அவங்கள மீட் பண்ணுறதுக்கு தான் இவர் போயிட்டுருக்காரு. ஹாவ் யூ கிளியர்? ரைட், he was obviously on approval and also he got the approval. அவங்களோட அப்ரூவலே இவர் வாங்கிட்டார். and if he could secure the goodwill and secure the goodwill of his hostess, he might count on her nominating him as an assured thing. Right, அது இல்லாமல் இவர் இஸ் a goodwill, she has a goodwill, நல்ல ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டஸ்னால் விருந்து கொடுப்பவர்கள், விருந்து அளிப்பவர்கள். கெஸ்ட் அப்படின்னா விருந்தை சாப்பிட போகிறவங்க. யூ நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ வேர்ட்ஸ், ஹாஸ்டஸ் அண்ட் கெஸ்ட்டு. ரைட், அதுவும் இந்த இடத்துல ஃபெமைன் ஜெண்டர் கொடுத்துருக்காங்க. ஹாஸ்ட் அப்படின்னா, ஹாஸ்டஸ்னா ஃபெமைன் ஜெண்டர், ஹாஸ்ட் அப்படின்னா மாஸ்குலைன் ஜெண்டர். அப்போ லேடின்றதுனால ஹாஸ்டஸ்னு கொடுத்துருக்காங்க. ரைட், கவுண்ட் ஆன் நாமினேட்டிங் ஹிம் ஆஸ் அன் அஷ்யூர்டு திங், அஷூரன்ஸ் கொடுத்துட்டாங்க. இஃப் ஹி ஃபெயில் டு ஃபைண்ட் ஃபேவர் இன் ஹெர் ஐஸ். ரைட், அப்படி இவங்களுடைய ஃபேவரபிள் இவங்களுக்கு வந்து படலை அப்படின்னா, தெர் இஸ் நத்திங் டு ஃபேவர் அப்படின்னா, well the local leaders would probably cool off in their embroy enthusiasm for him. கண்டிப்பாக லோக்கல் லீடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, என்னப்பா நீ போன அந்த அம்மா உன்னையே எதுவுமே கண்டுக்காமல் இப்படி அனுப்பிச்சிருச்சேன்னு சொல்லி அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அப்படின்ற ஒரு ஃபீலிங்கு இவருக்குள்ளே இருக்குது. அதனால் போகக்கூடிய காரியம் நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்றது இவர் திங்க் பண்ணிக்கிறாரு. among the passengers dotted about on the platform, now he is going to that seeing the பிளாட்ஃபார்மில் எல்லாம் பேசஞ்சர்ஸ் எல்லாம் அங்கங்கே அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே தலை தெரியுது. வெயிட்டிங் த ரெஸ்பெக்டிவ் ட்ரெயின்ஸ், வெயிட்டிங் ஃபார் த ட்ரெயின்ஸ், அந்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்லெத்தர்பை எஸ்பைஸ்டு மீன்ஸ் சைட் ஆஃப், காட் சைட் ஆஃப். அந்த இடத்துல ஒருத்தரை பார்க்குறாரு. யாருன்னா கிளப் அக்கௌண்டன்ஸ், ஒரு கிளப்பில் மீட் பண்ண ஒருத்தரை பார்க்குறாரு. அண்ட் கால்ட் ஹிம் அப் டு த கேரேஜ் விண்டோ ஃபார் எ சாட், கூப்பிட்றாரு இந்த விண்டோ பக்கமாக நம்ம சம்திங் பேசலாம் அப்படின்றது. இஸ் ஆல்ரெடி நோன் ஃபார் ஹிம், இவருக்கு தெரிஞ்சவர் தான். கூப்பிட்றாரு, வாங்க வந்து இங்கே வாங்க, இந்த விண்டோ கிட்ட வாங்க, நம்ம கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லி அவரை
கூப்பிட்றாரு. யார்? Philip Slethurby. The man's name is not known. Okay, right.